வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கிருஷ்ண பரமாத்மாவோட முழு அருளும் கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வருடம் கிருஷ்ணரை வழிபடுற நாள் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குங்க. அது என்னைக்கு கிருஷ்ணரை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் பிறந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக தன்னுடைய தாய் மாமனான கம்சனை அழிக்கிறதுக்காக பிறந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. ஆவணி மாதம் வருகின்ற ரோஹிணி நட்சத்திரத்திலும் அஷ்டமி திதியும் சேர்ந்த நாளில் பிறந்தவர் தான் நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் இந்த வருஷம் கோகுல அஷ்டமி ஆடி மாதத்தில் வரனால எந்த நாள் கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லார்கிட்டேயுமே இருக்குங்க. ஒரு சிலர் வீட்டில் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரை வழிபடுற முறை இருக்கு. ஒரு சில வீடுகளில் ஆவணி மாதம் வருகின்ற ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுற முறையும் இருக்குங்க. உங்கள் வீடுகளில் எது வழக்கமோ அந்த நாளை தேர்வு செஞ்சு நீங்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடலாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் என்னைக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த நாளை தேர்வு செஞ்சுக்கிறலாங்க. 2 நாட்களுக்குரிய வழிபாட்டு நேரத்தையும் நான் சொல்கிறேங்க. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்றதுனால அது தமிழ் மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் அன்னைக்கும் கொண்டாடலாங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் 10:30 மணி முதல் 11:45 மணி வரை நல்ல நேரம் இருக்குங்க. அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களோட வழிபாடை செஞ்சுக்கிறலாங்க. அதே இது மாலையில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் நீங்கள் உங்களோட பூஜையை செய்யலாங்க. அடுத்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருகின்ற கோகுலாஷ்டமி தினத்தன்று காலையில் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம் இருக்குங்க. அந்த நேரத்தை தேர்வு செஞ்சு நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாங்க. மாலை செய்ய போகிறீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே உங்களோட பூஜையை நீங்கள் தொடங்கிடலாங்க. அன்னைக்கு முழுவதுமே அஷ்டமி திதி இருக்குங்க. அதனால எந்த நேரத்தை வேணால் தேர்வு செஞ்சு உங்களோட வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிறலாங்க. கிருஷ்ணரை யாருக்கும் தான் பிடிக்காது. அதுலேயும் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுக்குள்ள உங்கள் கையில் ஒரு குட்டி கிருஷ்ணர் இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. அரிசி மாவால் கிருஷ்ணரோட பாதத்தை வச்சு உங்கள் வீட்டில் கிருஷ்ணரோட சிலையோ இல்லை கிருஷ்ணர் படமோ இருந்துச்சுன்னு அப்படின்னா அதை எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு அப்படி உங்கள் வீட்டில் படமோ சிலையோ இல்லை அப்படின்னா இந்த வருடம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வர்றது மாதிரி ஒரு சிலையோ இல்லை படமோ வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடமோ இல்லை ராதை வேடமோ போட்டு நீங்கள் உங்களோட வழிபாடை செய்யலாங்க. இப்படி செய்யும்போது நமக்கே ஒரு மனநிறைவு இருக்குங்க. அந்த கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வர்றது மாதிரி நமக்கே தோணுங்க. கிருஷ்ணர் வேடம் போட்ட அந்த குழந்தைங்களுக்கு ஆரத்தி எடுத்து அரிசி மாவை ஒரு தட்டில் நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்கள அந்த தட்டில் நிற்க வச்சுட்டு அந்த குழந்தைங்கள அப்படியே நடக்க வைங்க. 2 பக்கமும் கை பிடிச்சி நடக்க வைங்க. அந்த கால் பாதம் கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி தான் நமக்கு ஒரு மனநிறைவு இருக்குங்க. கிருஷ்ணருக்கு படைத்த நெய்வேத்தியங்களை அந்த கிருஷ்ணர் வேடம் போட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரே நமக்கு செஞ்ச நெய்வேத்தியத்தை அந்த கிருஷ்ணரே சாப்பிட்ட மாதிரி ஒரு மனநிறைவு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் என்னென்ன? அவல், பொரி, சீடை, பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த 5 பொருட்களையுமே நீங்கள் நெய்வேத்தியமாக படைங்க. அது கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது கூட சேர்ந்து லட்டு செய்யலாம், ரவா லட்டு செஞ்சு வைக்கலாம், பால் பாயாசம் செஞ்சு வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். இது எல்லாமே செஞ்சு வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்யலாங்க.
குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க அந்த நெய்வேத்தியங்கள உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு குடுங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க மட்டும் அன்னைக்கு முழுவதுமே நீங்க வந்து சாப்பிடாம விரதம் இருங்க. உங்களால முடியும் அப்படின்னா சாப்பிடாம விரதம் இருங்க. இல்லாட்டி ஏதாவது லைட் ஃபுட்டா எடுத்துட்டு நீங்க விரதம் இருங்க. வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட விரதத்த முடிச்சுக்கிறலாங்க. என்னோட 2வது பாப்பா தாங்க இவங்க. கிருஷ்ணர் பாடல்களுக்கு இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதுபோல கிருஷ்ணரோட பாட்டும் பாடுனாங்கங்க. कृष्णा राधिका पति चंद्री पूजना कृष्णा राधिका पति பத்தமா இது போன வருடம் எடுத்த வீடியோ தாங்க. இந்த வருடம் குழந்தை பேருக்காக காத்திருக்க உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அடுத்த வருடம் ஒரு குட்டி கிருஷ்ணர் கண்டிப்பா உங்களுக்கு வருவாருங்க. இந்த வருடம் கிருத்திகை நட்சத்திரத்தோட வர்றதுனால நம்ம முருகப்பெருமானோட ஆசையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. 2 250 ml வாங்குறவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்மளோட ஹேர் ஆயில் வந்து உங்களோட முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்மளோட முடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ஹேர் ஃபால் வரும், இளநரை பிரச்சனை வரும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், இப்படி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க. நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம ஹேர் ஆயில் சரி செஞ்சுருங்க. இன்னும் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் போட்ட 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. ஆடி ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளோட மரச்செக்கு குக்கிங் ஆயிலையும் இன்னும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதேதோ விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட தேவைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உணவு தானங்க. அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரனால அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுங்க. நம்ம மரச்செக்கில் ஆட்டி தாங்க எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரச்செக்கில் நம்ம ஒரு பொருள் போட்டு ஆட்டி எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோட முழு சத்து பொருட்களுமே அதில் இருக்குங்க. மரச்செக்கில் ஆட்டுறதுனால எண்ணெய் வந்து சூடாகாதுங்க. நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு தாங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் 1 லிட்டர்லேருந்து எவ்வளோ வேணால் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாங்க. ஸ்டாக் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் நம்ம ஸ்டாக் வச்சு கொடுக்கறது இல்லைங்க. காலையில் ஆட்டினோம்னா நைட்டுக்குள்ளே எல்லா எண்ணெயுமே நமக்கு காலி ஆயிருங்க. ஏன்னா நம்ம ஏரியாக்குள்ளேயும் எண்ணெய் கொடுக்கறதுனால நம்ம ஏரியாக்குள்ளேயும் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. யூடியூப்ல இருந்தும் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரனால நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு மேலே ஸ்டாக் வைக்கவே மாட்டோங்க. அடுத்த நாள் ஃப்ரெஷ் பேட்சாக தான் ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட தொடர்ந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ரீஆர்டரும் வருது, நியூ கஸ்டமரும் அதிகமாக வர்றாங்கங்க. நம்மளோட மரச்செக்கு எண்ணெய் டேஸ்ட் வைஸும் சரி, கன்சிஸ்டன்சி வைஸும் சரி ரொம்பவே பியூராக இருக்குங்க. நம்மளோட நல்லெண்ணெயில் கருப்பட்டி போட்டு ஆட்டி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதனால டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போய் நம்மக்கிட்ட 5வது டைமாக ஆர்டர் போட்டிருக்காங்க. இவங்க சென்னையிலேருந்து மதுமிதா சிஸ்டர் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஃபஸ்ட் டைம் இவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டது வெறும் 2 பாட்டில் தாங்க. நம்மளோட எண்ணெயோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இப்போ 10 லிட்டர் 15 லிட்டர் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.